வரதட்சணை கொடுமை என்ற பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி பழிவாங்க முயலுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் காவல் நிலையம், சிறைச்சாலை, நீதிமன்றம் என்று நினைத்துக் கூட பார்க்க முடியாத கொடுமைகளை சந்திக்கும் நிலை ஏற்பட்டு விடுவதாக தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். கடந்த 8 மாசமா என் மனைவி என்ன பண்ணாத கொடுமைகள் கிடையாது, சித்திரவதைகள் கிடையாது. அவளுக்கு தேவை பணம் பணம் பணம். இதனால பணத்தினால அவள் சிறிய குறுகிய நோக்கத்தோடு அவள் என் மேல வரதட்சணை, பொய்யான வரதட்சணை கம்ப்ளைண்ட் பண்ணி, அதனால நான் மட்டும் பாதிக்கப்படல, என் தாய், தந்தை, என் தங்கையோட கணவரை கூட இதனால பாதிக்கப்பட்டு இது மாதிரி கொடுமை இந்தியாவில் இதுக்கு அப்புறம் எங்கேயுமே எப்பவும் நடக்கக்கூடாது. நான் பொய்யான வரதட்சணை கேஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவித்தேன். பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை முழுமையாக விசாரிக்காமல் உடனே அவங்க கணவர் வீட்டில் இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறது, இது பண்ணி கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இருதரப்பினரையும் விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். இப்படி இவங்க விசாரிக்காம நடவடிக்கை எடுத்துக்கிட்டே போனால் இதை பார்க்குற மற்ற பெண்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரில் கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸில் கொடுத்து நடவடிக்கை வச்சிடுறாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி என் ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. எங்ககிட்ட ஒரு என்கொயரியும் கண்டக்ட் பண்ணல. அந்த சமயத்தில் என் கூட பெங்களூரில் படிச்சுட்டு இருந்த என் குழந்தைங்களை ஒன் சைடட் இன்வெஸ்டிகேஷனை வச்சு இங்கேருந்து மெட்ராஸ் போலீஸு பெங்களூர் ட்ராவல் பண்ணி அங்கே படிச்சுட்டு இருந்த என் குழந்தைங்கள என் சிஸ்டர் பயமுடுத்தி த்ரெட்டன் பண்ணி அவங்கள சாயந்தரம் ஒரு 5 o'clockலேருந்து நைட் 11:30 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவங்ககிட்டேருந்து என் குழந்தைங்கள அங்கேருந்து நைட்டாக கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்டது நான், என் குழந்தைகள், இந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. வரதட்சணை வாங்குவது குற்றம், இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறும் ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலி, ஆனால் பொய்யான புகார்களால் பாதிக்கப்படும் அப்பாவி ஆண்கள் தண்டனை பெறுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார். வரதட்சணை சட்டத்தில் சிறிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் ஆற்காடு இளவரசர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். I wrote a letter to Government of India, the Prime Minister, that the Dowry Act should have some reasonable measures to be added. That in 61 it was okay, but nowadays the brides, the ladies, they are taking advantage of this act. Even for சின்ன சமாச்சாரம் வீட்டில் இருக்கும், domestic matter இருக்கும், difference between the mother-in-law, father-in-law or brother-in-law இருக்கலாம். எது வேணுமா போய் உடனே டவுரி கேஸ். இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் 11 கட்டளைகளை பெண் போலீஸ் நிலையங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நோயாளிகள், வயது முதிர்ந்தோர், குழந்தைகளை கைது செய்யக்கூடாது, மகளிர் காவல் நிலையங்களில் விசாரணையின் போது அடித்து துன்புறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட இந்த கட்டளைகளை மகளிர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அத்தகைய சட்டங்களால் தவறு செய்யாத அப்பாவி ஆண்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் வருகிற 25ஆம் தேதி மத்திய அமைச்சர் ரேணுகா சௌத்ரியுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் நடுநிலையான முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதே ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் டேவிட் ஆண்டனியுடன் மதிவாணன், சன் நியூஸ். இனி வருவது சீன நிலநடுக்க நிவாரண உதவிக்காக பணத்தின் சிறப்பு